கல்வாரி லெந்து கால தியானங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களை மறுபடியுமாக இந்த IMTவின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 40 நாட்களாக நாம் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், நிறைய ஊழியர்களை கொண்டு இந்த IMTவின் வாயிலாக கர்த்தருடைய சத்தியத்தை இந்த லெந்து காலங்களில் பேசவும் கர்த்தர் தந்த இந்த தயவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டதான தலைப்பு, வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மற்றும் வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த 2 வசனத்தையும் வாசிக்கிறேன். முதலாவது வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். வேதம் சொல்லுகிறது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய நாமங்கள் உண்டு. அதிலே பலர் இந்த உலகத்தில் கேள்வி என்ன எழுப்புறாங்கன்னா, there was never a claim that Jesus made that he is God. தன்னைத்தானே அவர் கர்த்தர் என்று எங்கேயுமே சொல்லிக்கொள்ளலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுலாக இருக்கட்டும், பத்மு தீவில் தனிமையாக்கப்பட்ட இடத்துல கர்த்தரால் வெளிப்பாடுகளை கொடுக்கப்பட்டு யோவான் எழுதின வெளிப்படுத்தல் விசேஷமாக இருக்கட்டும், 2 இடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது. அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாமே. ஒரு ஆமேன் சொல்லலாமே. கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவர் ராஜாதி ராஜாவும் அவர் கர்த்தாதி கர்த்தரும். என்ன மகிமை உள்ள ஒரு பேர் பாருங்க கர்த்தருக்கு. இந்த பேரிலிருந்து ஒரு சில காரியங்களை, ஒரு 4 காரியங்களை வேகமாக நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் போது அந்த 2 வார்த்தையை குறித்து அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக, அதை நமக்கு புரிய வைப்பதற்காக அது முன்பதாக ஒரு வார்த்தை சொல்கிறார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி அப்படின்னு சொல்கிறார். அது ஆங்கில வேதம் எப்படி கூறப்பட்டிருக்குன்னா, he is the only potentate God. அவர் மாத்திரமே அப்படின்னு ஒரு கிளைம் அங்கே போடப்பட்டிருக்கு. இது பல நேரங்களில் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் எழுப்புகிற ஒரு வார்த்தை. இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், நிறைய மாற்று மதத்தினராக இருக்கட்டும், அவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லப்படுகிற ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறார். அவர் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. அதாவது அவரை தவிர, ஏக அப்படின்னு ஒரு வார்த்தைனா அவரை தவிர யாருமே இல்லை. ஒன் இஸ் த ஒன்லி ஒன். அதுதான் இங்கே கூறப்படுகிறதான ஒரு அற்புதமான நாமம். அல்லேலூயா. அவரை இந்த நாமத்தினாலே நீங்களும் நானும் மகிமைப்படுத்த நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் உண்டாகும். ஆமேன். என்னன்னா, நம் கர்த்தரை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? த்ரூ த நேம்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய நாமங்களை வைத்து தான் கர்த்தரை புரிந்து கொள்ள முடியும். எப்படி கர்த்தரை புரிந்து கொள்ள முடியும்? அவருடைய நாமம் எப்படிப்பட்டது எப்படி தெரியும்? வேதத்திலிருந்து அவருடைய அடிப்படை வசனங்களை தியானிக்கும் போது தான். அப்போ வேதத்தில் 2 இடத்துல குறிப்பிடப்பட்டதான இந்த நாமத்தை அவர் தொடையின் மேல் எழுதியிருக்கிறது என்று வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் சீக்கிரமாய் வரப்போகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது நீங்களும் நான் சந்தோஷப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான சந்தோஷமான செய்தி. இந்த கடைசி நாட்கள் நிறைய நேரத்தில் நிறைய பேர் துக்க நாட்களாக மாற்றி விடுகிறார்கள், பாடுகளின் நாட்களாக மாற்றி விடுகிறார்கள். நான் இல்லைன்னு சொல்லல, துக்கம் இல்லையா இருக்கு, பாடுகள் இல்லையா இருக்கு. ஆனால் 2 காரியத்தை மறந்து விடுகிறோம். ஒன்று, இந்த கடைசி நாட்கள் ஆவியானவருடைய மகிமையான எழுப்புதல் விழுப்போகிற நாட்கள். 2வது, அதன் முடிவில் என் ஆண்டவராகிய கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் ஆகிய இயேசு மீண்டும் வரப்போகிற நாட்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. இந்த ஏக சக்கராதிபதி அப்படின்னா ஒன்லி சாவரின் ரூலர். அவர் மாத்திரமே ஆளுகை செய்கிறவர். இந்த கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்ற வார்த்தையை நான் உங்களோடு கூட இணைந்து நான் தியானிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிங் ஆஃப் கிங்ஸ்,
என்ன அற்புதமான ஒரு பேர் பாருங்க, கர்த்தர் அவருக்கு கொடுத்ததான அந்த நாமம். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, அவரை தவிர வேறு யாருமே அதற்கு பொருத்தமானவர்கள் அல்ல. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவரை தவிர இந்த வார்த்தைக்கு பொருத்தமானவர்கள் யாருமே இல்லை. He is the foundation of power. சகல வல்லமைக்கும் அவர் மாத்திரம்தான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை தவிர வேறு யாருமே அதற்கு பொருத்தமானவர்கள் அல்ல என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். He alone is the ruler. அவர் மட்டும்தான். ஒரு வசனத்தை வாசித்தா எப்படி கர்த்தர் அப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்ப்பதற்கு சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அவரை குறித்து சங்கீதக்காரன் மிக அற்புதமான ஒரு வசனத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை. 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தரை குறித்து பேசும்போது நம்முடைய ஏக சக்கராதிபதி ஆகிய கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவும் ஆகிய கர்த்தரை குறித்து நீங்களும் நானும் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த உலகத்தில் ராஜாக்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கும் ராஜாக்கள் இருக்கிறாங்க, மிகவும் செல்வந்தமான ராஜாக்கள். நானும் ஒரு சில ராஜாக்களை சிறு வயது முதல் கொண்டு எனக்கு ரொம்ப இது குறித்து ரொம்ப ஆர்வம். இந்த ஹிஸ்ட்ரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ராஜாக்களாக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கும் ராஜாக்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பூட்டானில் இன்றைக்கும் ராஜாக்கள் இருக்கிறாங்க, இந்திய தேசத்தில் இன்றைக்கும் ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் சில தேசங்கள் இன்னும் கூட ராஜாக்களின் அரசாட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு புரூனை தேசத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அது ஒரு ராஜா, போல்கியா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ராஜா நடத்துகிறார். இப்போது மலேசியா தேசத்தை எடுத்திங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட 9 பிரகாணங்கள் நினைக்கிறேன். அந்த 9 மாகாணங்களுக்கு 9 ராஜாக்கள் இருக்கிறாங்க. அந்த 9 பேரும் ஒரு சில 3 ஆண்டுகள் ஒரு முறை அந்த தேசத்தின் ராஜாவாகி அந்த 9 பேரில் யாராவது ஒருத்தர் வைப்பாங்க. இது அந்த தேசத்தின் நடைமுறை. அங்கேயும் நீங்கள் ராஜாக்கள் இருக்கிறாங்க. சவுதி அரேபியா சொல்லவே தேவையில்லை, மிடில் ஈஸ்ட் சொல்லவே தேவையில்லை. அரசர்கள், அரச குடும்பங்கள். இந்த அரசன்னு சொல்லும்போது, இந்த ராஜான்னு சொல்லும்போது நீங்களும் நான் என்ன புரிந்து கொள்ளணும்னா, இப்போ நம்மளால் அது ஏன் புரிந்து கொள்ள முடியல? நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் வாழ்கிறோம். இந்திய தேசம் என்பது ஒரு ஜனநாயகம். ஜனநாயகம்னா என்ன? இப்போ எம்பி தேர்தல் இருக்குது, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, இவங்களாம் சேர்ந்து முடிவெடுத்து அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதுதான் சட்டம். ஆனால் ராஜா எப்படிப்பட்டவர்னா, அவர் சொன்னால் அது ஆயிடும், அது நடந்துடும், அதுதான் ராஜா. ஆனால் என் இயேசுவுக்கு ஒரு பேருக்கு, அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இது எவ்வளோ அழகாக வேதம் சொல்லுகிறது. நம்ம என்ன இந்த ராஜாதி ராஜா யார், கர்த்தாதி கர்த்தர் யாருன்னு புரிந்து கொள்ளணும்னா இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, ஏன் எல்லாமே அவர் ஆளுகை செய்கிறார்? ஏன் அப்படின்னா முதல் காரியம், பிகாஸ் ஹீ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் எவ்ரிதிங். சகலத்தையும் உருவாக்கின கர்த்தர் அவர் அப்படின்றதுனால தான் சகலத்துக்கான ஆளுகை அவருடைய கரங்கள் இருக்கு. இப்போ நான் சொன்ன நிறைய தேசங்களின் ராஜா இருக்கிறாங்க, அவங்களால இந்திய தேசத்தோடு ஒரு புரிந்துணர்வு செய்ய முடியும். எம்ஓயூன்னு சொல்லுவாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே அவங்களால வர முடியுமே தவிர மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கு மேலே அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அவங்க தேசத்தில் அவங்க சட்டம் என்ன வேணாலும் போடலாம், ஆனால் உலகம் முழுதும் இல்லைங்க. ஆனால் என் கர்த்தாதி கர்த்தருக்கும் என் ராஜாதி ராஜாவுக்கும் அது இன்றைக்கும் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடனு. இந்த சொல்ல ஆகும்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆங்கில வேதம் இப்படியாக சொல்லுகிறது, for he spoke and it is done. அவர் சொன்னால் அது அப்படியே நடந்துடும். இன்னொரு ஆங்கில வேதாகமும் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, for when he spoke the world began. அவர் எப்போ பேச ஆரம்பித்தாரோ அப்போ தாங்க இந்த உலகமே ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. நான் இந்த நாளில் உங்களை பார்த்து பேசுகிறேன். நீங்கள் இந்த சத்தத்தின் வாயிலாக ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து பேசும்போது காரியங்கள் உங்களுக்காக உருவாக்கப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். Let God speak today and may miracles begin in your life from this moment in the name of Jesus Christ, the King of Kings and the Lord of Lords. அப்போது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். For it appeared at his command. அது அவர் கட்டளையிட்ட உடனே அது அங்கே இருக்குச்சு. என்ன ஒரு மகிமை! உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் வேதத்தை நிறைய அறிந்தவர்கள் எல்லாரும் ஒரு 100க்கு அதிபதி ஏசப்பா கிட்ட வரோம்.
ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, என் வீட்டு வேலைக்காரன் இருக்கிறான், அவனுக்கு சுகம் இல்லை, நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னா வாப்பா போகலாம் அப்படின்ட்டார் வீட்டுக்கு. என்ன ஏசப்பா என் வீட்டுக்கு வரந்தா, இன்றைக்கி ஒரு வேலை நடந்துச்சுன்னா அவ்வளோதான். ஒரு எளிய மனிதன், நான் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறேன், நான் என்னுடைய விசுவாசி வீடுகளுக்கோ எனக்கு தெரிந்தவர்கள் ஏன்னா கூப்பிடுறவங்க வீட்டுக்கு போனால் என்னையே பயங்கரமாக கவனிக்கிறாங்க. ஐயா வாங்க ஐயா, உட்காருங்க ஐயா, சேரில் உட்காருங்க, க்ளீன் பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாமே செய்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஏசப்பாவே ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்ட்டார். ஆனால் அந்த மனிதனுடைய புரிதல் என்னங்கன்னா, அந்த மனிதனுடைய இருதயத்தில் இருந்த வெளிச்சம், அவங்க வாழ்க்கையில் இருந்த வெளிப்பாடு என்னென்னா, ஐயா நீங்கள் வராதிங்கய்யா அப்படின்ட்டான். என்னப்பா சொல்கிற? ஒருவேளை இந்த வாய்ப்பு உங்களுக்கு என்ன கிடச்சின்னு என்ன பண்ணியிருப்போம்? வி வுட் ஹவ் ஆஸ்க்ட் ஜீசஸ் ப்ளீஸ் கம் டு மை ஹோம், என் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா. ஆனால் அவன் என்ன புரிந்து கொண்டானா, இயேசு வந்துட்டு போகிறதுல இல்லை விஷயம், அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் சொல்லுகிறான், நான் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவன், நான் வாயினால் ஒருத்தன் வருவான், நான் போனால் ஒருத்தன் போவான், ஏன்னா என் கட்டளைகளுக்கு அது கீழ்ப்படியும், அந்த மனிதர்கள் கீழ்ப்படிவார்கள் என்று நான் நன்று அறிவேன். உங்களை நான் யாராக பார்க்குறேன் தெரியுமா? உங்களை நான் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் பார்க்குறேன். அதனால் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அந்த மனிதன் ஒரு அறிக்கை எழுதுகிறான். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஒரு குமுறல் உண்டாகட்டும். என் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, என்னை பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து, என் சூழ்நிலையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும். என்ன நடக்குது? இவன் கடந்து போகிறான். இவன் போகும்போது எதிரடியாக அவன் வீட்டிலேருந்து ஒருத்தன் வருகிறான். 2 பேரும் கேட்டு பேசிக்கிறாங்க. எப்போ இயேசு சொன்னாரோ அதே நாழிகையில், த சேம் செகண்ட், நாட் ஈவன் த மினிட், அந்த நிமிஷத்தில் இல்லை, அந்த நொடியில், that very moment things started happening in his life. Oh Jesus. இன்றைக்கி இந்த வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கும் போதே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்து ஆரம்பிச்சிட்டார். இட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப், இட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். அப்போ என்ன சொல்கிறார் கர்த்தர்? நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆகும், எஸ், இட் வில் பி டன். கர்த்தர் அது செய்து முடிப்பார். இன்னொரு வசனத்தை நம்ம எல்லாருக்கும் வேதத்தில் ரொம்ப பரிச்சயமாக தெரிந்த வசனம், அப்படியே யோபின் புஸ்தகத்தை நேராக திருப்பிக் கொள்ளலாம். யோபின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 42ஆம் அதிகாரத்துடைய 2வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இப்போது இந்த ராஜாக்கள் வாழ்கிற சில தேசங்களுக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே போனால் இந்திய தேசத்தின் சட்டத்தின்படி அங்கே எதுவுமே செய்ய முடியாது. அங்கேயும் ஒரு சட்டம் இருக்குது, அங்கேயும் ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அங்கேயும் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. பட் தேர் இஸ் ஒன் எக்ஸெப்ஷனல் ரூல். என்னென்னா, யார் வேணால் என்ன சட்டம் வேணால் போடலாம். ஆனால் ராஜா ஒன்று சொல்லிட்டாருன்னா சட்டம்லாம் அப்படியே துடைத்து எரியப்படும். ஏன்னா வாட் எவர் த கான்ஸ்டியூஷன் சேஸ், வாட் எவர் த மினிஸ்டர் சேஸ், அங்கே இருக்கிற ராஜ்யங்களோ மந்திரிகளோ எல்லாரும் என்ன வேணால் சொல்லலாம், கோர்ட் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் ராஜாவுடைய வார்த்தை தான் ஃபைனல் சே. அவர் சொன்னால் அது அப்படியே நடந்துடும், அப்படியே நடந்துடும், அப்படியே நடந்துடும். இந்த வார்த்தை நீ உங்கள் இருதயத்தில் வைத்து கொள்ளுங்க. கர்த்தரை இந்த லெந்து காலங்களிலே அவருடைய பாடுகளை நாம் தியானிக்கிறோம், உண்மைதான். அவருடைய இரத்தத்தை, அவருடைய சிலுவையை, அவருடைய கல்வாரியை நம்ம தியானிக்கிறோம், உண்மைதான். ஆனால் அவர் யாராயிருந்து வந்து அந்த அந்த பலியை செலுத்தி விட்டு மறுபடியும் இன்றைக்கு யாராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாக இருந்து கீழே அடிமையின் கோலம் எடுத்து அவர் காரியத்தை முடித்து சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3வது நாள் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து இன்றைக்கு மறுபடியும் பிதாவின் வலது பாரசத்தில் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாக வீற்றிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. He is the King of Kings and Lord of Lords. அப்போது இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த 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 கிங் அப்படின்னா, கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னா ஹீ இஸ் த அதாவது அவருடைய ஆளுகைக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது.
ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. He is the foundation of power. வல்லமையின் அடித்தளமே அவர்தான். இன்னொரு அர்த்தத்தை நீங்களும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, அவர்தான் he has the power to decide. அந்த வல்லமை எப்படிப்பட்டது? he is the foundation of powerன்னு பார்த்துட்டோம். உண்மை, அவர்தான் அந்த வல்லமையின் அடித்தளமே அவர்தான். இந்த உலகம் பிசாசின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இருள் தெரிகிறது. உண்மை. நேற்று கூட ரஷ்யாவில் கடந்த நாட்களில் ஒரு காரியம் நடந்துச்சு. இந்திய தேசத்தில் என்னென்ன நடக்குது? உலகம் முழுதுமாக நிறைய அசம்பாவிதங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. இருளின் ஆதிக்கம் பெருக்கி கொண்டிருக்கிறது. இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் காட் ஹோல்ட்ஸ் ஆல் பவர். எவ்ரி பவர் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் சப்ஜெக்டட் டு ஹிஸ் பவர். இந்த உலகத்தில் எவ்வளோ வல்லமைகள் இருந்தாலும் அந்த சகல வல்லமைகளும் என் கர்த்தரின் வல்லமைக்கு கீழாகத்தான் இருக்கிறது. அவர் ஆளுகைக்கு கீழாகத்தான் இருக்கிறது. பூமியையோ அவர் மனுஷனுடைய கரங்களில் கொடுத்துருக்காருன்னு வேதம் சொல்லுகிறது. we have to act accordingly. ராஜாதி ராஜாவையும் கர்த்தாதி கர்த்தரையும் நான் சேவிக்கிறேன். என் தேவன் யார் தெரியுமா? there are kings but there is only one king of kings. ராஜாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஒரே ஒருத்தர் தான் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். கர்த்தர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஏக சக்கராதிபதியாக ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாக இருக்கிறார் என்பதை உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இந்த நாள் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகள், அன்புள்ள தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்துக்குள்ளே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். டோன்ட் எவர் திங்க் of anything else. All authority is given to God. All power is in God. எல்லா அதிகாரமும் அவருடையது, எல்லா வல்லமையும் அவருடையது. இது நீங்கள் ஒருபோதும் நீங்கள் மாற்றி எதையும் யோசிக்க வேண்டாம். எத்தனை பேர் கரங்களை வைத்து ராமேன்னு சொல்ல, you know he controls everything. Foundation of power அவர்தான். ரெண்டாவது, he is the one who has the final say. டிசைடிங் பவர் அவரது தான். ஏன் டிசைடிங் பவர்னா? பிகாஸ் ஹி கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங். வர்றதுக்கு முன்னாடி கூட ஒரு ஜபத்துக்காக ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது அப்படியே ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் தெளிவாக பேசின ஒரு காரியம் என்னென்னா, எல்லாரும் கப்பலில் போகிறாங்க. போகும்போது பெரிய சுழல் காற்று வருகிறது. அலைகள் மோதி அந்த இடத்துல நல்ல படகுகளை செலுத்தக்கூடியவர்கள், கடலை தினந்தோறும் பார்க்கிற மீனவர்களாக இருந்தவர்கள் எல்லாரும் அவங்களுடைய எக்ஸ்பர்டிஸை எல்லாத்தையும் செய்து முடித்தாலும் கூட அவங்களால அந்த புயலை தாண்ட முடியல. ஆனால் திடீர்னு ஐயரே அப்படின்னு அவரை பார்த்து கூப்பிட்ட உடனே அந்த ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய இயேசு அப்படியே எழுந்து நின்று காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாக இருன்னு சொன்ன மாத்திரத்தில் அது அமைதியாயிற்று. யூனோ வை? அவரிடம் யாரோ கொடுத்த வல்லமை அல்ல அது. நம்ம அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். இட் வாஸ் நாட் கிவன் டு ஹிம். அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஏக சக்கராதிபதி அல்லவா? யோவான் 1 அதிகாரம் 1 வாசிக்கும் போது எல்லாருக்கும் தெரிந்த வசனம், திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. 14 வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. அப்போது இந்த நாளிலே நம்ம இருதயத்தில் ஆழத்தில் வைத்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும். எப்படி அதை தெரிந்து கொள்வதுனா, he is the foundation of all power. சகல வல்லமைக்கான அடித்தளம் அவர் தான். ரெண்டாவது, he has the power of decision. எல்லாவற்றுக்கான முடிவு அவருடைய கரங்கள் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்களும் நானும் we are struggling to make certain decisions in our lives. நம்முடைய வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுப்பதற்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். யூ நோ ஹூ ஹேஸ் த பவர் டு டிசைட்? இட் இஸ் காட். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் இடத்துல போயிட்டு, ஆண்டவரே, ஐ வாண்ட் தட்
ஆன்சர், ஆண்டவரே எனக்கு அந்த பதில் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, மே காட் கிவ் us that wise decision to take in this season. இந்த நாட்களிலே நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய அந்த உன்னதமான தேவ சித்தத்தின்படி இருக்கின்ற முடிவுகளை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது, அவர் டிசைட் பண்ண என்னங்க நடக்கும்? அது அப்படியே நடக்கும். ஏன் நடக்கும்? ஏன்னா அந்த ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தர் தான். ஹீ கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங். எல்லாமே அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. இட் இஸ் அண்டர் ஹிஸ் அத்தாரிட்டி. எப்படி சொல்றீங்க? ஏன்னா சகலமும் அவரால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. சகலமும் அவருக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கு? அவர் சொல்ல அது உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. அவர் வெளிச்சம் உண்டாவதாக என்றாராம், அது வெளிச்சம் உண்டாயிற்றான். அப்புறமா அந்த வெளிச்சத்தை ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணி ஒரு சின்னது வைப்பதற்காக பகலில் சூரியனோ சரிப்பா அந்த வெளிச்சம் அப்படியே இருந்தால் யூ ஹாவ் டு ஹாவ் அ சிஸ்டம். ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் இது என்ன பண்ண முடியும். இந்த வெளிச்சத்தை அப்படியே ரொட்டேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மொத்த வெளிச்சத்தை எடுத்து பகலில் சூரியன் என்றும் இரவில் சந்திரன் என்றும் அதை பிரித்து அழகாக வைத்து அதுக்கு அந்த ஸ்கில்லெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தா நமக்கு தலைலாம் சுற்றுது. நம்ம இருக்கிற பூமியை சுற்றி தான் இருக்குது. தன்னைத்தானும் சுற்றுகிறது, தனக்கு சூரியனையும் சுற்றி வருகிறது. எப்படிங்க வருகிறது? இது தானாக வந்துடுச்சிங்க. எப்படிங்க தானாக வரும்? இல்லைங்க, இட் இஸ் கண்ட்ரோல்ட் பை ஆல் சஃபிஷியன்ட் காட், ஆல் இன்டெலிஜென்ட் காட். சகல ஞானம் பொருந்திய, சகல வல்லமை பொருந்திய ஒரு தேவனால் டிசைன் செய்யப்பட்டது இதெல்லாம். இந்த உலகம் எப்படி இயங்கி கொண்டுக்குது? இட் இஸ் ஸ்டில் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட். எஸ். உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் கைமீறி போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு ஐயா. பாஸ்டர், நீங்கள் எல்லாம் பேசுறது உண்மைதான், ஆனால் என் வாழ்க்கை எனக்கு தானே தெரியும். நான் என்ன வாழணும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் எனக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கேள்வியோடு கூட நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதனால் ஆவியானவர் இந்த நாளிலே தெளிவாக பேசுகிறார். இஃப் யூ ஆர் ரெடி டு கமிட் யுவர் லைஃப் டு காட் டுடே, இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையை ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய இயேசுவுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க தயாராக இருந்தீங்கன்னா, இந்த நாள் முதற்கொண்டு இந்த கமிட்மெண்ட் எடுக்கின்ற, நீங்கள் முடிவு எடுக்கிற அந்த நொடி முதற்கொண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறார். God will take the control of your life. உங்கள் வாழ்க்கையின் ஆளுகையை அவருடைய கரங்களில் கொடுத்துருங்க. ஒரு காரியத்தை சொல்கிறேன், யூ ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். நீங்கள் பாதுகாப்பான கரங்கள் இருக்கிறீங்க. மனிதனிடம் கொடுத்து பார்த்தீங்க, வேலை செய்யல. பணமிடம் கொடுத்தது, அதிகாரங்களிடம் கொடுத்துட்டோம், ராஜாக்களும் பார்த்துட்டோம், கடவுள்களையும் பார்த்துட்டோம். ஆனால் இன்றைக்கு எதுவுமே எனக்கு வேலை செய்யலைன்னு ஒரு இடத்துக்கு வந்து நின்றுட்டு கடைசி ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த வாய்ப்பு மரணம் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களே. இல்லைங்க, ஒரு உண்மையான வாய்ப்பு இருக்கிறது. உண்மையான வாய்ப்பு இருக்கிறது. ஏக சக்கராதிபதி ஆகிய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் இன்றைக்கு அவர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவருடைய கரங்களை ஒப்புவிப்பீர்கள் என்றால், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், இன்னைக்கு நான் இருக்கிற வாழ்க்கைக்கு காரணம் என்னுடைய தவறுகள், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னை தயவாய் மன்னிங்க, எனக்கு உம்முடைய இரக்கம் வேணும்னு எத்தனை பேர் கேட்க போறீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த நாளில் பதில் உண்டு. ஏன் பதில் உண்டு? ஏனென்றால் அவர் ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும். he will be the answer for everyone. அவரே பதிலாக வருவார். அவரே பதிலாக வருவார். இந்த இடத்துல பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த ஸ்டுடியோ முழுதுமாக தேவனுடைய வல்லமை நான் பார்க்கிறேன். ஆவியான ஒரு பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிற அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் அந்த நாளில் தொடுகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. இல்லைங்க, 41 அதிகாரங்கள் வித்தியாசமாக போயிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் யோபு போல. ஆனால் there is still a 42nd chapter in your life. இன்னொரு கடைசி சாப்டர் இருக்குது, இன்னும் முடியல, வாழ்க்கை முடியல. நான் தற்கொலை பண்ணி செத்துடுறேன்,
மருந்து எடுத்துறேன், இதை செஞ்சிடறேன், அதை செஞ்சிடறேன். அந்த காரியத்திற்காக தான் நீ ஆவியானவர் பேசுகிறார். நோ, உன்னுடைய ஜீவன் வெளியேற பெற்றது. உன்னுடைய ஜீவனை என் கர்த்தர், அந்த ராஜாதி ராஜா, அந்த கர்த்தாதி கர்த்தர் அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி வாங்கியிருக்கிறார். உன் ஜீவனை, உன் ஜீவனுக்கு விலையில்லை நினைக்கிறியா? நீ ஒரு பொருட்டில் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. யூ ஆர் பாட் வித் த பிரைஸ் ஆஃப் த ப்ரெஷியஸ் பிளட் ஆஃப் த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் கிரயம் செலுத்தப்பட்டு வாங்கப்பட்டவர்கள். உனக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. என்ன மதிப்பு? இயேசுவின் இரத்தத்துக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பை இந்த நாளில் நீ பெற்றுக்கொள்ளும். வாழ்க்கையில் எனக்கு யாரும் இல்லை, இதோடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், இல்லைங்க. உன் வாழ்க்கை இன்னும் முடியலை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உன் வாழ்க்கை இந்த நாளில் மாற்றப்படுகிறது. இந்த நாட்களிலே தேவ வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லெந்து காலங்களிலே கல்வாரியை பிடித்துக் கொள்ளலாம். அந்த கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த இயேசு ஏதோ என்னை போல ஒரு மனிதன் அல்ல. ஐ எம் a mere man. நான் ஒரு சாதாரண மனிதன். இந்த சத்தத்தை பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிக்கல்சன் ஒரு சாதாரண மனிதன், ஒன்றும் இல்லாதவன். ஆனால் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே, அவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோமே, அவர் ஒரு மியர் மனிதன் அல்ல, அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஏன் அந்த சிலுவை? உனக்காகத்தான். ஏன் அந்த ரத்தம்? உனக்காகத்தான். ஏன் இந்த தியாகம்? உனக்காகத்தான். ஏன் இந்த இரக்கம்? உனக்காகத்தான். ஏன் இந்த வலி? ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த ரத்தம்? ஏன் இந்த காயங்கள்? உனக்காகத்தான். உனக்காகத்தான். இன்னைக்கு உன்னுடைய வாசலில் நின்று கதவை தட்டுகிறார். யார் அவர்? ஒரு மனிதன் அல்ல, அவர் மனுபுத்திரனும் அல்ல, பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா. நீ வாழ்க்கைய எல்லாமே தன்னுடைய கடங்களில் அடக்கி வைத்து கொண்டுக்கிற கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. அந்த கரம் ஏற்ற காலத்தில் உயர்த்துற கரம். அந்த நிழல் எல்லாவற்றின் மத்தியில் உங்களை காக்கிற நிழல். இந்த நாளிலே நம்மை அவருடைய பாதுகாப்பான நிழல் மூடட்டும் ஜெபம் பண்ணுறேன். நீ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். Just keep on confessing that you belong to the King of Kings and Lord of Lords. ராஜாவுக்கு சொந்தமானதை இந்த உலகத்தில் யாராலையும் தொட முடியாது. ஏன்னா அந்த பொருள் இல்லை விஷயம். அது ₹1 இருந்தாலும் அது ராஜாவுக்கு சொந்தம். குப்பையாக இருந்தால் கூட அந்த குப்பை ராஜாவின் குப்பைங்க. ராஜாவின் குப்பை எடுப்பதற்கு கூட யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஒரு ராஜாக்கே அப்படின்னா நீங்கள் யோசித்து பாருங்கள். யூ ஆர் வெரி வேல்யூபிள் டு காட். உன் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையும் மதிப்பையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் வாழ்க்கை இந்த நாளிலிருந்து மறுரூபமாக்கப் போகிறார் கர்த்தர். ஆவியானவர் பகிரங்கமாக பேசிக்கொண்டிருக்க அந்த நாள் முதற்கொண்டு நிறைய பேருடைய குடும்பங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். தோய்ந்து போய் துவண்டு போய் வாழ்க்கை இல்லை என்று சொல்லிக் கொண்டுகிற நிறைய பேரை என் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இயேசு கிறிஸ்து தன் சொந்த கையை பிடித்து தூக்குகிறதை இயேசு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். God will lift your life. உன் வாழ்க்கையை கர்த்தர் தூக்க போகிறார். இதுவரைக்கும் நீ பார்க்காதவைகளை, எட்டாத உயரங்களை, பார்க்காத ஆசீர்வாதங்களை, அனுபவிக்காத அனுபவங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்வாராக. கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்வாராக. கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்வாராக. இன்றிலிருந்து அறிக்கையிடுங்க, ஐ பிலாங் டு த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். நான் யாருக்கு சொந்தமானவன் தெரியுமா? ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருக்கு சொந்தமானவன். இருதயத்தை நாளில் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. அந்த ஒப்பு கொடுத்தலை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்க. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் டு காட் அண்ட் வாக் ஃப்ரம் டுடே. அந்த கரத்தை பிடித்து கொண்டு முன்னேறி செல்லுங்க. உங்கள் வாழ்க்கை இன்று முதல் மறுரூபமாகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்கிறேன்,
as you're listening to this word, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர் உங்களை பார்த்து அந்த பதிலை பேசிவிட்டார். அந்த பதில் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்னது ஆகும், அவர் கட்டளையிட்டது நிற்கும். ஜெபிப்போம். கட்டளை மூடி. பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இது நாளிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் பேசியிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை நிறைய பேருக்கு வெளிச்சமாக, நிறைய பேருக்கு மறைந்திருக்கிற நிறைய பேருக்கு வெளிச்சமாக, பூட்டப்பட்டிருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு சாவியாக இந்த நாளில் உம்முடைய வார்த்தை வந்ததற்காக நன்றி. உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமாகிய ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தர் என்ற நாமத்தினாலே நாங்கள் இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். இந்த நாள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தொடப்பட்டு மாற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் இந்த வார்த்தையின்படியே உம்முடைய கரத்தில் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவித்தார்களோ, கர்த்தர் அவர் பாவங்களை கழுவி அவர் சாபங்களை உடைத்து வாழ்க்கைகளை மறுரூபமாக்குவீராக என்று ஜெபிக்கிறோம். அற்புத கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த சர்வீஸ் முடிகிறதுக்குள்ளே நிறைய பேருக்குள்ளே கர்த்தர் சாட்சியை கொடுத்துருப்பார். யூ வில் ஹாவ் தட் ஆன்சர் இன் யோர் லைஃப். உங்களுடைய சாட்சிகளை IMTVக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.